சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் அரியலூர் பகுதி மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். படித்த இளைஞர்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் அறிவித்த 4% வேலை வாய்ப்பை அவங்களுக்கு வழங்கணும். அது வழங்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நலிவடைந்த மாற்றுத்திறனாளிகள், இரு கால்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் இந்த மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களுக்கும் இவங்க 2000 கொடுத்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு 2000 ஒரு 2000 எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 4000ஆவது எங்களுக்கு கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். எங்களை பராமரிக்கிறவங்களும் எங்களை நல்லா பராமரிப்பாங்க. இப்போ நாங்கள் உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளி. எங்களுக்கான வாழ்வாதாரம் எங்களுக்கு இந்த 3 சக்கர வண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு கொடுக்கணும். எங்களை மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளி நாங்களும் வண்டி ஓட்டுறோம். ஆனால் அந்த வண்டியை சொல்கிறாங்களே தவிர ஆனால் கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதேமாரி வேலை வாய்ப்புலையும் சரி, எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் இவங்களால செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு இப்போ ஓட்டு போடுறதுக்கு போகிறோம். எங்களுக்கான ரேம்ப்பு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அதேமாரி எங்களை மாதிரி உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளிக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் போய் நாங்களாக இப்போ ஓட்டு போடுற மாதிரி எங்களுக்கு அந்த இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். எந்த அரசியல் கட்சி இனி வரும் காலங்களில் எங்களுக்கு அது மாதிரி உதவிகளை செய்யணும். எங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதேமாரி இப்போ எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்கும் ஊதியத்தையும் குறைவாக தான் தராங்க. எங்களை மாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பணம் 1500 மாதம் போடுறாங்க எல்லாருக்கும். அது சில பேருக்கு கிடைக்க மாட்டேன்து. அதனால் இப்போ கொஞ்சம் கூட கொடுத்தா மக்களுக்கு யூஸ் ஆகும், எங்களை மாரி ஆளுங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் எங்களை மாரி ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த நல்லதாக இருந்தாலும் எங்களை மாரி ஆளுங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ இருக்கிற அரசு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சிஎம் சாரு, ஸ்டாலின் சாரு. இப்போ மாத உதவி தொகைலாம் முன்ன விட 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ 2000 ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஸ்கூட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அப்புறம் இந்த கூட்டுறவு பேங்க்ல லோன் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சரியா கட்ட முடியல, கஷ்டமா இருக்கு. அதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிட்டியில் ஒரு டவுனில் ஒரு பெட்டி கடை வச்சுக்கிட்டு கடை வைக்கணும்னா கொஞ்சம் நகராட்சியிலையோ இல்லை நெடுச்சாலையிலையும் சரி சேர்ந்து அதுக்கு ஒரு ஊனமற்றவங்க கொஞ்சம் மனு கொடுத்தோம்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து சரி ஊனமற்றவங்க குலைச்சிக்கலாம், வாழ்வாதாரத்துக்கு குலைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏற்பாடு பண்ணி உள்ள இடம். இப்போ ஆவின் பால் இருக்குங்களே, அதுக்கு போய் முறை விட்டேன். போகும்போது அது நகராட்சி இடம் இல்லாட்டி நெடுஞ்சாலை அவங்க சார் கையெழுத்து போட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தாரோம். என்ன அவன் தனிமட்ட முறைலாம் இல்லை, பிள்ளை கேட்ட தர மாட்டாங்க. இல்லாட்டி உன் பட்டாங்கிறாங்க. நம்மளுக்கு பட்டா எல்லாம் இல்லை ஊனமுற்றவங்களுக்குலாம். அது எப்படின்னா நம்மளுக்கு பட்டா நம்ம தரமாட்டேங்கிறாங்க. மக்கள் குரல் பகுதியில் அரியலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.